கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். கடந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட பேசும்போது இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நான் எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு என்ன செய்தேன், புரட்டி போட்டேன் என்று சொல்லி ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துக்கு கில்கால் என்று என்ன செய்தாராம், பேரிட்டார். அந்த இடத்துக்கு கில்கால் அப்படின்ற பேர் வந்ததுக்கு காரணம் என்ன? கில்கால் என்றால் புரட்டி போடப்படுதல். ஆமென். நிந்தையை புரட்டி போடுதல். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கில்கால்னா என்ன? அல்லேலூயா. நிந்தை அவமானங்கள்ல இருந்து உங்களை விடுதலை ஆக்குதல். ஆமென். நான் சொன்ன அந்த கில்கால் அப்படின்ற அந்த பிளேஸ், அந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடம் கில்கால் அப்படின்றது திருச்சபைக்கு ஒப்புமையாக்கப்பட்டு பேசப்படுகிறது. ஆமென். கில்கால் தான் திருச்சபை. தேவன் உங்கள் நிந்தையை புரட்டி போட்டுகிற இடம் இதுதான். ஆமென். எங்கே நாம் 2 பேர் 3 பேர் கூடுகிறோமோ அந்த இடத்துலெல்லாம் தேவன் இறங்கி வந்து நம்முடைய நிந்தை அவமானங்களை மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. திருச்சபையில தான் தேவன் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இதுல மிகப்பெரிய ஆசீர்வாதம் வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தேவையான வார்த்தையை தேவன் என்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறார், வைக்கிறார். அல்லது என்கிட்ட பேசுறது உங்களுக்கு ஏற்றார் போல என்ன செய்கிறது, மாறுகிறது. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை எல்லாமே உங்ககிட்ட நான் வேற எதுவும் என்ன செய்யறதில்லை, பேசுறதில்லை. நான் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடியே அறிவிப்புல உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், அதெல்லாம் பேசி விடுகிறேன். ஆமென். அதனால தெளிவாய் தேவ சமூகத்தில் வார்த்தைகளை நீங்கள் கவனித்து ஜீவனை இதுல இருந்து நீங்க எடுக்கணும். ஆமென். இந்த வார்த்தைகள் ஆவியாயும் எப்படி இருக்குதா, ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஜீவன் வரும், உங்களுக்குள்ள உயிர் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்குள்ள எந்த பகுதி செத்து போயிருக்கோ அந்த பகுதியில் என்ன வந்திருக்கும். இப்போ உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்கவே இல்லை, அது நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் யாருக்கு பிடிக்காதான்? அருவருப்புனா என்னது? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் இந்த வார்த்தையை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குற நேரம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமான நேரம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசும்போது நீ கவனிக்காவிட்டால் நீ பேசும்போது நான் கேட்க மாட்டேன் அப்படின்றார். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவரே பேசுகிறார். நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். பாஸ்டர் இப்படி பேசினார் நீங்கள் ஒரு காலமாக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கரங்களில் எடுத்து அவர் பேசுகிறார். ஆமென். பல நேரங்களில் பல செய்திகளை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் ஆண்டவர் இங்கே வந்த பிறகு ஹீ டேக்ஸ் கண்ட்ரோல். அவரே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவர் அந்த காரியத்திலேருந்து வேற காரியத்தை எனக்கு சொல்லி கொடுக்குறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ரெக்கார்டிங்கே பண்ணுறேன். நான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு காரணம் ஏதோ இதை உலகம் ஃபுல்லாக போடணும்னு நான் ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. நான் ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பித்த போது கர்த்தர் எனக்கு ஆன் த ஸ்டேஜ் கொடுக்குற ரெவலேஷனை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணேன். அல்லேலூயா. ஆடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன சின்ன ஐபாட் வச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி கேமரா ஒன்று வச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த வெப் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணோம். ஏன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த வார்த்தைகள் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஆமென். நீங்கள் ஒரு வார்த்தையும் நீங்கள் கேட்காம கவனிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இதை வசனங்களை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைப்படும். ஆமென். இதுக்கு நான் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. நான் என்னுடைய பங்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்குறேன். சாப்பிட வேண்டியது யாருது? வாயில் ஊட்டலாங்க. நான் உங்களுக்காக முழுங்க முடியாதாண்ணா? நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? சாப்பாடை வாயில் ஊட்ட தான் முடியும், வாயில் தான் வைக்க முடியும். அதை முழுங்க வேண்டியது யாருடைய வேலை? சொல்லுங்கள். முழுங்க வேண்டியதை முழுங்கிட்டிங்கன்னா செரிக்க வேண்டியது செரித்து ஜீவனாக மாறிடும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கில்கால் அப்படின்ற இடம் நம்முடைய வாழ்க்கையின் இளைப்பாறுதலின் இடம். தேவன் திருச்சபையில் உங்களை என்ன செய்கிறார், இளைப்பாற பண்ணுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்கிறார், இளைப்பாற பண்ணுகிறார். திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். இந்த இடம் தான் நினைப்பூட்டுகிற இடம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இடம். சொல்லுங்க, இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? இளைப்பாறுகிற இடம். ரெண்டாவது, நினைப்பூட்டுகிற இடம். ஆமென். the place of remembrance. மூன்றாவது, இந்த இடத்துல நீங்க வரும்போது நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, you need to proclaim something.
இந்த இடத்துல வரும்போது நீங்கள் தேவனுடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். என்னென்ன அறிவிக்கணும்? நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் என்றும், நம்முடைய தேவனுக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்றும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கடந்த நாட்களில் நான் சொன்ன செய்தியை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற வசனத்தை எடுத்து வாசிங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தயவு செய்து எடுத்து வாசிக்க முடியும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு. திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை என்ன பண்ணு? விருத்த சேதனம் பண்ணு. விருத்த சேதனம் என்பது என்ன? எல்லாரும் என்ன கவனிக்கணும். விருத்த சேதனம்னா என்னன்னு உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. விருத்த சேதனம்னா என்ன? இந்த முஸ்லிம்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண் மக்களுக்கெல்லாம் சுன்னத்து அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. நுனித்தோலை என்ன செய்வது? நீக்குவது. அது ஒரு சடங்கு. அந்த சடங்கு எங்கே இருக்குதுன்னா, பைபிளில் ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தார்? உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது சொன்னார், உன் ஆண் மக்கள் எல்லாம் பிறந்து 8ஆம் நாளில் என்ன செய்யப்பட வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் உடன்படிக்கையின் அடையாளம். சொல்லுங்க, எதுன்னு அடையாளம்? விருத்த சேதனம் என்பது எதோட அடையாளம்? உடன்படிக்கையின் அடையாளம். இங்க எத்தனை பேர் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க? நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்னு நான் உங்கள்கிட்ட கேட்டால் தெரியுதான்னு பார்ப்போம். நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? ஞான ஸ்நானம் என்பது நாம் செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. சரி, கொஞ்ச நேரம் உங்களோடு கூட உடன்படிக்கைனா என்ன, அந்த உடன்படிக்கையினால வர ஆசீர்வாதம் என்ன? இந்த இடம் திருச்சபை உடன்படிக்கையின் ஸ்தானம். என்ன இடம்? த பிளேஸ் ஆஃப் ரினியூவல் ஆஃப் கவனன்ட். தேவன் ஜனங்களுக்கு கொடுக்கிற உடன்படிக்கை புதுப்பிக்கிற இடம் தான் திருச்சபை. ஆமென். ஒவ்வொரு முறையும் நீங்க வரும்போது, ஒவ்வொரு மாதமும் நாம் என்ன செய்கிறோம்? திருவிருந்து எடுக்கிறோம். திருவிருந்து எடுக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இங்க திருச்சபையில எத்தனை பேர் கம்யூனியன்ல பங்கெடுக்கிறீங்க? அல்லேலூயா. கம்யூனியனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணவே கூடாது. ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தர் நம்மளை ரொம்ப ஆசீர்வதிச்சார்னா மாசத்துல 4 வாரமும் கம்யூனியன் வைக்கிற நாட்களை ஆண்டவர் தருவாராக. ஆமென். அல்லேலூயா. நான் எனக்கெல்லாம் டெய்லி கம்யூனியன் கொடுத்தா கூட சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஆனால் எடுக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். நான் மட்டும் எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது, கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆமென். நாம தேவ சமூகத்தில் உடன்படிக்கையை புதுப்பிக்கிற ஸ்தானம் இது. உடன்படிக்கைனா என்ன அப்படின்றத கொஞ்சம் நான் உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன். உடன்படிக்கை என்பது 2 நபர்களுக்கு இடையில நடக்கிற ஒரு ஜீவகால ஒப்பந்தம். சாதாரண ஒப்பந்தம் அல்ல, ஜீவகால ஒப்பந்தம். லைஃப் டேர்ம் அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? லைஃப் டைம் அக்ரிமெண்ட். லைஃப் டேர்ம், ஒரு முழு வாழ்க்கையும் அக்ரிமெண்ட்டாக வச்சுக்கிறது. நல்லா கவனிங்க. பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கிரியை செய்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் பைபிளில் இப்போ கூட நம்ம எதில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம். எதுன்னு கீழே இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கை யாரால் உருவாக்கப்பட்டது? இயேசுவால் உயர்த்தப்பட்டது. யார் அதுக்கு மத்தியஸ்தர்? இயேசு அதற்கு மத்தியஸ்தர். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. அப்போ பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் என்ன உடன்படிக்கை இருந்துச்சு? வேதத்தில் ஆதாமோட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் நான் உனக்கு நல்ல வாழ்வு கொடுக்குறேன். என்ன வாழ்வு கொடுக்குறேன்? நல்ல வாழ்வு கொடுக்குறேன். உடன்படிக்கை என்பது 2 பகுதி. நல்லா கவனிக்கணும், எல்லாரும் என்ன கவனிங்க. உடன்படிக்கை என்பது 2 பகுதி. 2 நபர்கள் அதில் இருக்கிறார்கள், அல்லது ஒரு தேசமும் இன்னொரு தேசமும் இருக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு இதெல்லாம். உடன்படிக்கை என்பதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன், நீ எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் நல்ல தோட்டத்தை உருவாக்கினார். ஆதாமை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டாரு. ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு மரத்தை வச்சிருக்கேன், அந்த மரத்தோட கனியை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. அப்போ அக்ரிமெண்ட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் 2 பேரும் மீட் அவுட் பண்ணால் அந்த அக்ரிமெண்ட் என்ன செய்யும்? ஒர்க் ஆகும். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த அக்ரிமெண்ட்டை மீறினா என்ன நடக்கும் அப்படின்னா, சாவு வரும். என்ன வரும்? பனிஷ்மெண்ட் என்னன்னா டெத்து. எல்லாரும் கவனிக்கணும், என்ன எல்லாரும் கவனிக்குங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே. அப்போ அது என்னது? உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஏதேன் தோட்ட உடன்படிக்கை. இப்போ என்ன பண்ணாரு? இதை சாப்பிடும் போது நீ சாகணும்.
நீ சாப்பிட்டீன்னா செத்துருவ அப்படின்றது உடன்படிக்கை. இப்போ ஆதாம் பறித்தான், புசித்து விட்டான். புசித்த உடனே ஆண்டவர் நேரம் வந்தார். சாகடிச்சாரா? சாகடிச்சார். ஆனா யாரை சாகடிச்சார் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சார்? சாகடித்தார். அல்லேலூயா. ஆதாமின் இடத்திலே என்ன செத்தது? ஒரு ஆட்டுக்குட்டி செத்தது. அல்லேலூயா. முதல்ல இந்த உலகத்துல வந்த மரணம் ஒரு ஆட்டுக்குட்டியின் மரணம். ஆமென். ஆதாமுக்கு வர வேண்டிய தண்டனை அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டது. அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு அடையாளமா இருக்கிறது? நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார். அதுக்கப்புறம் நோவாவோடு உடன்படிக்கை செஞ்சார். என்ன உடன்படிக்கை செஞ்சாரு? நோவா, நீ பழகி பெருகி நிரப்பு, நீ பரிசுத்தமாறு, உண்மையாயிரு. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இனி இந்த பூமியை எதால் அழிக்க மாட்டேன்? ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். ஆமென். கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக என்ன இருக்குது? வானவில் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை நித்திய கால உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? இனி இந்த பூமி முழுவதையும் நான் எதால் அழிப்பதில்லை. ஆமா, இதுக்கு முன்னாடி பூமி எல்லாருமே சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சான் எல்லாமே. இப்போ நம்ம சொல்ற இன்னைக்கு இருக்கிற இந்தியா, கீழே ஸ்ரீலங்கா, அதுக்கு கீழே ஆஸ்திரேலியா, இதெல்லாம் எங்க இருந்துச்சான்? பக்கத்துல இருந்துச்சு, ஒன்னா இருந்துச்சு. ஆண்டவர் பூமியிலேருந்து ஜலத்தை பிரித்த போது 50-50 பிரிச்சிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் எப்படி பிரிச்சிருப்பாரு? பாதி ஜலத்திலிருந்து ஜலம் என்ன செய்ய கிடவது? பிரிய கிடவது. 50-50. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது? தண்ணி 4 பங்குல 3 பங்கு என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. 1 பங்கு தான் என்ன இருக்குது? நிலம் இருக்குது. ஏன் இப்படி ஆச்சுன்னா, நோவாவின் ஜலப்பிரளய காலத்தில் ஆண்டவர் 50-50 பிரித்து மேலே வச்சு இந்த பாதி தண்ணியை என்ன பண்ணிட்டாரு? கீழே இறக்கி விட்டாரு. அதனால என்ன ஆகி போச்சுன்னா, 4ல் 3 பங்கு என்ன ஆயிடுச்சு? தண்ணி ஆயிடுச்சு. இந்தியான்னு ஒரு ஷேப் வந்துடுச்சு, ஆஸ்திரேலியான்னு ஒரு ஷேப் வந்துடுச்சு. எல்லாம் ஒன்னா இருந்த பூமி என்ன ஆயிடுச்சு? பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், எல்லாரும் கவனிங்க. இப்போ நோவா கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நீ மாம்சத்தெல்லாம் சாப்பிடலாம், ஆனா நீ எனக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நோவாவின் உடன்படிக்கைக்கு அடுத்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? ஆபிரகாமோடு என்ன உடன்படிக்கை செய்தார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது என்னது? அக்ரிமெண்ட்ல இது என்ன? யாருடைய பார்ட்? அக்ரிமெண்ட்ல ஆபிரகாமுடைய பார்ட். இது கவனன்ட்ல அந்த பார்ட்டை நீ செஞ்சீன்னா நான் என்ன செய்வேன் உனக்குன்னு ஆண்டவருடைய பகுதியை சொல்றாரு. பாருங்க, வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்பாய். அதுல சொல்றாரு, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்லா கவனிக்கணும் எல்லாரும். இப்போ ஆண்டவர், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு எங்க போ? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் செய்தாரா? செய்துட்டார், செஞ்சு முடிச்சுட்டார். அந்த அக்ரிமெண்ட்டை என்ன செஞ்சுட்டாரு? செஞ்சு முடிச்சுட்டார். கானான் தேசத்துக்கு வந்தார். நேரா கானான் தேசத்துக்கு வந்தா ஆண்டவர் சொல்லாரு, இந்த இடத்தெல்லாம் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்னு சொன்னார். அவர் பாருங்க, இந்த கானான் தேசத்துல வந்தவர் மேல இருந்து கீழே வரைக்கும் வந்தார். கானான் தேசத்துல கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் வனாந்தரம் இருக்குது. என்ன இருக்குது? நெகப் வனாந்தரம்னு ஒரு வனாந்தரம் இருக்குது. பெயர் சபா அப்படின்றது வந்து வனாந்தரத்தை ஒட்டி இருக்கிற பகுதி. அந்த பகுதிக்கு வந்த உடனே சாதாரணமாகவே பஞ்சமாக இருக்கும். வனாந்தரத்துக்கு போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்க? எல்லாரும் என்ன சொல்லுங்க? சும்மாவே நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? பஞ்சம் வரும். நீ அதுவும் பஞ்சம் வர்ற இடத்துக்கே போயிருந்தீங்கன்னா பஞ்சமாயிரும். நம்ம எந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யணும்னு சில நேரம் என்ன செய்யாது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு இடத்துக்கு யார் போயிட்டா? ஆபிரகாம் போயிட்டாரு. கீழே வந்த உடனே ஆபிரகாமுக்கு பஞ்சம் கொடிதான வசனம் 12:10 எடுத்து வாசிங்க. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் பஞ்சம் கொடியதா மாறிடுச்சு. ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இவர் நேரம் எங்க போயிட்டாரா? ஏன் அப்படின்னு கேட்டா, அங்க இருந்து செய்தி டிராவலர்ஸ் வரும்போது சொல்றாங்க, எகிப்து செழிப்பா இருக்கு. எப்படி இருக்குது? எகிப்து செழிப்பா இருக்கு. இவர் ஆல்ரெடி இவருடைய பேட்டர்னே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர்ன்ற இடத்துல இருந்து ஆரானுக்கு வரும்போது செழும்புரை நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள் வழியாக வந்தார். டிராவலர்ஸ் எல்லாம், வியாபாரிகள் எல்லாம் செழிப்பான பகுதியில் டிராவல் பண்ணி வருவாங்க. அந்த பகுதியில் தான் இவர் என்ன செஞ்சார்? வந்தார். அதனால இவர் ஆல்ரெடி எதை ஃபாலோ பண்ணுறாள்?
செழிப்பை ஃபாலோ பண்ற ஆளு. எதை ஃபாலோ பண்ற ஆளு? செழிப்பை ஃபாலோ பண்ற ஆளு. இப்போ வறட்சி வந்தவுடனே இவர் யாரு? கேட்டல் ரைசர். அவர் வந்து என்ன பண்றவர்? ஆடு மாடெல்லாம் வளர்க்குறவர். இவர் ஆடு மாட்டுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா தீனி வேணும். தீனி வேணும்னா அங்கே என்ன வேணும்? செழிப்பு வேணும். செழிப்பு இல்லைன்னா என்ன கிடைக்காது. இவர் நேராக என்ன போயிட்டாரு? நம்ம வழக்கம் போல எங்கே போவோம்? எகிப்துக்கு போவோம். ஆனால் எகிப்து ஆண்டவர் ஆபிரகாமுக்காக நியமித்த பகுதி அல்ல. அல்லேலூயா. இப்போ தப்பான ஒரு இடத்துக்கு யார் போயிட்டா? ஆபிரகாம் போயிட்டார். தப்பான ஒரு இடத்துக்கு போன உடனே பிரச்சனை வரும். நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் நல்லா கவனிச்சுக்கங்க. தப்பான இடத்துக்கு போனீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்தது கானான் தான் அப்படின்னா உங்களுக்கு எகிப்தில் என்ன வராது? ஆசீர்வாதம் வரவே வராது. அல்லேலூயா. அந்த வசனத்துல வாசிச்சு பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். என்னது? சாராளமாவை குறிச்சு என்ன செஞ்சாங்களா? ஐயோ, ஒரு பொண்ணு வந்திருக்குதியா. ஒரிஜினலா இந்த பொண்ணுக்கு 65 வயசு 70 வயசு. இந்த பொண்ணுக்கு என்னது 70 வயசுல அந்த பொண்ணு எப்படி இருந்திருக்குது? சாராளுடைய அழகை குறித்து நீங்கள் நான் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா, இந்த ஆபிரகாமுக்கு மட்டும்தான் சாராள் எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க? கிழவியாக தெரிஞ்சிருக்கிறாங்க. மற்ற ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் அவங்க எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க? சாராளுக்கு மட்டும்தான் தான் எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க? அசிங்கமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக ஆண்டவர் அவங்களை எப்படி தான் வச்சுருந்துருக்கிறாரு. ஆமாங்க, அது அந்த மேட்ருக்கு பின்னாடி வருவோம். இவள் அழகுள்ளவள் என்று கண்டு இவளுடைய அழகை குறித்து என்ன செஞ்சாங்களாம்? அரசவையில் போய் புகழ்ந்தாங்க. நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி சாதாரண ஏழை அல்ல. இவன் பெரிய ராஜாவுக்கு சமமானவன். இவன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நோமட் கிங். என்ன கிங்கு? அங்கே போகிற நோமட் கிங்னா தமிழில் வந்து நாடோடி மன்னன். என்ன மன்னன்? நாடோடி மன்னன். ஆபிரகாம் யாரு? நீங்கள் யார் எம்ஜிஆர் படத்தை நினச்சிடாதீங்க. அந்த காலத்து ஆட்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. நாடோடி மன்னன் நோமட் கிங்னு அதுக்கு தான் இங்கிலீஷில் டீசெண்டாக சொன்னேன். நாடோடி மன்னன் அப்படின்னா இவன் எப்போ பார்த்தாலும் இவனுக்கு கீழே ஒரு 5000 பேர் 6000 பேர் இருப்பாங்க. ஆடு மாடு. இவன் நகர்ந்து போனால் ஒரு பெரிய ஊர் நகர்ந்து போகிற மாதிரி. அல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய ஊர் நகர்ந்து வந்திருக்குன்னு இந்த ராஜாவுடைய பிரபுக்கள்லாம் போய், யாருங்க நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா, நான் சமாதானத்துக்கு தான் வந்திருக்கேன், சண்டை போட வரல, எனக்கு கொஞ்சம் விவசாயம் வேணும், அதுக்கு பதிலாக நம்ம வியாபாரம் பண்ணிக்குவோம். இவன் வியாபாரி, நான் தோல்லாம் உங்களுக்கு என்ன செய்வேன் தருவேன்னு சொல்ல, இவன் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நைஸாக யாரை பார்த்துட்டாங்க? கூடாரத்தில் சாராளை பார்த்து, ஆஹா அழகான ஒரு பொண்ணு இருக்கே, இந்த பொண்ணு யாருன்னு ஆபிரகாம்கிட்ட கேட்ட இவன் சொல்கிறான், என் தங்கச்சி. என்னது? கல்யாணம் ஆகலையா? இன்னும் இல்லையே, கல்யாணம் ஆகலை. எவ்வளோ நல்லா பாருங்க. பொண்டாட்டி என்ன எனக்கு சொல்லிட்டான், கல்யாணம் ஆகலைன்னு சொன்னவொடனே இவங்களுக்கு குஷி தாங்க முடியல. ஆஹா, இந்த அழகான பெண்ணுக்கு இன்னும் செய்யலையா, கல்யாணம் ஆகலை, எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு நேரம் எங்கே போயிட்டான்? ராஜா கிட்ட போயிட்டான். ராஜா கிட்ட போய், ஐயா நான் ஒரு குரூப் வந்திருக்கு, அந்த குரூப்பில் ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு, அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா. என்ன ஆகலையா? ராஜாவுக்கு பாரம் வந்துருச்சு. ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்ன கொடுப்போம்? வாழ்க்கையை கொடுப்போம். நேரம் என்ன பண்ணா, பார்வோனுடைய பிரபுக்கள்லாம் சொன்ன உடனே அந்த அப்பொழுது அவள் என்ன செய்யப்பட்டாலும் அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு என்ன பாராட்டினானா? மச்சான கவனிக்கணும்ல. யாரை கவனிக்கணும்? இப்ப மச்சான நல்லா கவனிச்சாதானே கட்டி கொடுப்பான். இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஒரிஜினலாக சொல்கிறேன். இவங்க யாரும் தப்பான ஆளே கிடையாது. இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. நல்லா கவனிங்க. மச்சானுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி மச்சானுக்கு சீரெல்லாம் கொடுக்குறான். அந்த காலத்தில் பெண் வீட்டில், அதாவது பெண் எடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்? சீர் கொடுக்கணும். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்குறாங்க? சீர் கொடுத்தாங்களாம். என்னென்ன கொடுத்தானா? அவனுக்கு ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், கழுதைகள், ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு எல்லாம் செழிப்பாக என்ன செஞ்சிருச்சு? கிடைச்சிருச்சு. ஆபிரகாம் நினைக்கிறான், ஐயோயோ மனைவியை விட்டுட்டு என்ன நினப்பு வந்துச்சுன்னே தெரியல இவனுக்கு. லோத்துக்காக சண்டை போட போன ஆபிரகாம் யாருக்காக சண்டை போட போல? சாராளுக்காக சண்டை. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு எனக்கே கொஞ்சம் வருத்தம் தான். இவனை என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஆண்டவர் இவனை காப்பாற்றலாமா? இந்த மாதிரி மனைவிக்காக உயிரை கொடுக்க வேண்டியவன் மனைவி என்ன செஞ்சு உட்காந்துருக்கான்? வித்து விட்டு இங்கே தனியாக உட்காந்து. இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு கொஞ்சம் மனுஷனையா? நீ ஓடி போக வேண்டியதுன்னு அப்படியே மனைவியை கூட்டிக்கிட்டு எங்கே நீ இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு நம்ம திட்டியிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க, வாசிங்க.
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளா வாதித்தார். மோசேக்கு முன்னாடி பார்வோன வாதைகளால வாதிச்ச ஒரே ஆள் யார்தான்? இந்த ஆபிரகாம் தான். ஆண்டவர் என்ன செய்தாராம்? சாராய் நிமித்தம் கிரேட் பிளேக்ஸ், பயங்கரமான வாதைகள். என்ன வாதம் வந்துச்சுன்னு நமக்கு சரியா என்ன செய்யல தெரியல, ஆனா பெரிய வாதை வந்துச்சு. ஆமென். வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி, இவனுக்கு குழப்பம் தாங்க முடியல. சாராய் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அரண்மனைக்குள்ள என்னவா இருக்குது? ஒரே வாதையா இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன வந்துச்சுன்னு தெரியல. கொப்பளம் வந்துச்சா, வயிற்று வலி வந்துச்சா, அல்லது என்ன பண்ணுச்சுன்னு நமக்கு பைபிள்ல டீட்டெயில் இல்லை. ஆனா ஏதோ ஒரு பெரிய கொடிய வாதை, எல்லாம் செத்து விழுந்துட்டு இருக்கான். சாராய் மட்டும் நல்லா உட்காந்துருக்கா. இந்த ராஜா முதற்கொண்டு எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு? வாதை வந்துருச்சு. அவன் போய் சாராயிட்ட கேட்குறான், உனக்கு மட்டும் ஒன்றும் ஆகல, எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துருச்சு, என்னன்னு கேட்குறான். உடனே சொல்றான், நான் ஆபிரகாமுடைய மனைவி. யாரு? பார்வோனுக்கு இருதயம்லாம் நடுங்குது. இப்போ ஆஹா, இன்னொருத்தன் மனைவியை கூட்டிட்டு வந்துட்டோமா. அதில் வேற சொல்றாங்க, எங்களை ஆண்டவர் அழைச்சி வந்தோம், அவர் ரொம்ப பெரியவர், எங்களோட அவர் யெகோவா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இவனுக்கு உயிரே இல்லை. ஆபிரகாமை கூப்பிட்டான். ஆபிரகாமை கூப்பிட்டு திட்டுறான். வாசிங்க பாப்போம் 19ஆம் வசனம். இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாய் கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். ஒரிஜினலா இங்கிலீஷ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, they were chased out. அதுல என்ன சொல்லி அனுப்புறோம் பாருங்க. பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டான்? அனுப்பி விட்டுட்டான். நல்லா கவனிங்க. இங்க நடந்த சம்பவம் என்ன? ஏன் வாதம் வந்துச்சு? ஆபிரகாம் பொய் தான் சொன்னார். என்ன சொன்னாரு? பொய் சொன்ன ஒருத்தனுக்காக தேவன் வாதையை அனுப்பி அவங்கள ஏன் வாதிக்கணும்ன்றதை நான் சொல்ல போறேன். அதுதான் உடன்படிக்கையின் சிறப்பம்சம். சொல்லுங்க, அதுதான் என்னது? உடன்படிக்கையின் சிறப்பம்சமே அதுதான். என்ன அப்படின்னா, உடன்படிக்கையில 2 கண்டிஷன் தான் சொல்லியிருந்தார். ஆபிரகாமுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2 கண்டிஷன் தான். நீ உன் தேசத்தை விட்டு போகணும், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும். ஆபிரகாம் அதை நிறைவேற்றி விட்டானா? நிறைவேற்றிட்டான். ஏற்கனவே எங்க வந்துட்டான்? காண்பிக்கும் தேசத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஆபிரகாமோட சைடு கவனன்ட் என்ன செஞ்சாச்சு? முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சைடு யார் நிறைவேற்ற வேண்டிய சைடு மட்டும் இருக்கு? கர்த்தர் செய்ய வேண்டியது. என்ன செய்யணும்? உன்னை பெரிய ஜாதியாக்கணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன் பேரை பெருமைப்படுத்தணும், உன்னை சபிக்கிறவனை சபிக்கணும், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிக்கணும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. இப்போ இந்த பார்ட்டை நிறைவேற்றுவது யாருடைய பங்கு? இப்போ ஆபிரகாம் எகிப்துக்கு போய் மனைவியை சகோதரின்னு சொன்னாலும் இப்போ ஆபிரகாமுக்கு யார் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும்? உடன்படிக்கையோட அக்ரிமெண்ட்டை யாரால மீற முடியாது? இப்போ ஆண்டவரால் மீற முடியல. நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் முடிச்சுட்டான் உடன்படிக்கை. நீங்க சொல்லுவீங்க, அப்போ ஆபிரகாமுக்கு வேற கண்டிஷனே சொல்லியா? வேற கண்டிஷனே சொல்ல. ஆண்டவர் வேற ரூல்ஸே அவனுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிச்சா கர்த்தர் தன்னுடைய பங்கை நிறைவேற்றி முடிச்சே தீர்வார். ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கையில பாதுகாவல் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அடுத்த அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல மறுபடியும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை? 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். 17 நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். தேசத்தை நீளம் அகலம் நடந்து திரின்ட்டார். நல்லா கவனிக்கணும். இதுதான் உடன்படிக்கை. இங்கே ஆண்டவர் மறுபடியும் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். 13ஆம் அதிகாரத்துல மறுபடியும் ஒரு கவனன்ட். என்னன்னா, நீ பார்க்கணும், நீ நடக்கணும். என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ பார்க்கணும், நடக்கணும். நான் என்ன செய்வேன்னா தேசத்தை முழுசும் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். எல்லையை சொல்றார். எந்தெந்த எல்லை அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. இவனோட கண்டிஷன் பார், நட. இப்போ இவர் என்ன பண்றாரு? ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறார். என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? பார்க்க ஆரம்பிக்கிறாரு, நடக்க ஆரம்பிக்கிறார். எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆபிரகாம் அவிடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். கேரார் அப்படின்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு இருக்குது. அதாவது இஸ்ரவேல் தேசத்துடைய தென்மேற்கு பகுதி. ஆண்டவர் எல்லா பகுதியும் சுற்றி நடக்க சொன்னார். மேல இருந்து நடந்துட்டான், கீழே வரைக்கும் நடந்துட்டான், கிழக்க நடந்துட்டான், எங்க மட்டும் நடக்கல, இன்னும் மேற்க மட்டும் போகலை. எல்லாரும் நான் கவனிக்கணும். இஸ்ரவேல் தேசத்தோட வரைபடம் உங்க பைபிள்ல பின்னாடி இருக்கும். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கெரார்ன்ற பகுதி போட்டிருக்கும். அந்த கெரார்ன்ற பகுதி மேற்கு பகுதி, கடல் பகுதி, கடல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். அது பெலிஸ்தியாவின் தலைநகரம். அன்றைக்கு அபிமெலேக் என்று சொல்லக்கூடிய பெலிஸ்தியாவின் ராஜா எங்க இருந்தான்? அங்கே இருந்தான். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? வாசிங்க பாப்போம். அங்கே நடக்கிற சம்பவம் என்ன? 2ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே. நல்ல கவனிங்க. 2வது தடவை திரும்ப ஒரே பொய்ய சொல்றான் இன்னொரு ராஜா கிட்ட. என்ன பொய்? தன் மனைவி யார்? தனக்கு சகோதரின்னு 2வது தடவை சொல்றான் பொய். நல்லா கவனிக்கணும். இப்ப அந்த பொய்க்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. 3ஆம் வசனத்துல தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே, இவன் அபிமெலேக்கு எப்பயும் போல சாராள அழகுள்ளவள் என்று கண்டு என்ன செய்துட்டான்? கொண்டு போயிட்டான். எல்லாரும் என்ன கவனிக்கணும். இந்த வசனம் நடக்கும் போது சாராளுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 90 வயசு. எகிப்துக்கு போன போது சாராளுக்கு எத்தனை வயசு? 75லேருந்து 80க்குள்ளார 10 வருஷம் ஆகி போச்சு. இப்போ சாராளுக்கு எத்தனை வயசு? 90 வயசு. 90 வயசு சாராள் எப்படி இருந்தாங்கன்னு இருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் இதை செஞ்சாருன்னு நான் சொல்றேன். இந்த சாராளம்மாவுக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம இன்னும் என்னவா இருக்கிறோம்? அழகா இருக்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கும் தான் மனைவி அழகா இருக்கிறாங்கன்னு நம்பிக்கை. 2 பேருக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு எங்க கொண்டு போயிட்டாரு ஆண்டவர்? இப்ப கெராருக்கு கொண்டு போயிட்டாரு. கெரார்ல இப்போ ராஜா கூட்டு போயிட்டான் திரும்ப. பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே. அதாவது அங்க ஆண்டவர் பார்வோன்ட்ட போய் பேசினாருன்னா இல்லை, ஆனா இங்க அபிமெலேக்கு கிட்ட பேசும்போது சொன்ன நீ செத்தடா அப்படின்ட்டார். உன்னை கொல்ல போறேன் அப்படின்றார். கொல்ல போறேன்னு சொல்லியிருந்தா மட்டும் போதாது. அதுல பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ. இவன் ஆண்டவர்கிட்ட பேசுறான், ஐயா நான் நீதி உள்ளவன், என்ன நீதி இருக்கான் அவன்கிட்ட? வாசிங்க. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே. 2 கூட்ட களவாணி, 2 பேரும் உயிரோட இருக்கணும்ன்றதுக்கா. ஒரிஜினலா ஆண்டவர் காப்பாத்திருப்பாரா? காப்பாத்திருக்க மாட்டாரா? 2ம் உயிரோட இருக்கிறதுக்கு தானே ஒரு பயிற்சி பண்ணுது. 2 கூட்டுக்களவாணி வேலை பார்த்து என்ன நடக்குது? இவன் சொல்றான் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன். அபிமெலேக்குக்கு சப்போர்ட் பண்றாரு. அவர் சொல்றாரு நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தான் என்று அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் யாரா? நான் தான் சொல்றேன், ஆண்டவரே கொஞ்சமா நியாயம் இருக்கா? அவன் ஒரு பொய்க்கார தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி? அவன் சொல்றான், இவன் கூப்பிட்டு அபிமெலேக்கு கூப்பிட்டு திட்டுவான், ஏன்டா அவன் மனைவியை கொண்டு இப்படி விட்டுவிட்டியாடா அப்படின்னும் போது அவன் சொல்லலாம், யோ அவள் எனக்கு சகோதரி தான். யார் தான்? எங்க அப்பாவுக்கு பிறந்தா, ஆனா எங்க அம்மாவுடைய பிள்ளை கிடையாது. அவள் எனக்கு என்ன ஆனாள்? மனைவி ஆனாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்றான், ஒரு காலத்துல யாரு, இப்ப மனைவின்றதானே உண்மை, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் தானே உண்மையை சொல்லணும். இவர் சொல்றாரு, அதாவது அந்த பொய்யுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிச்சுவேஷனல் லை. என்ன லை? சிச்சுவேஷனல் லை. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஒரு பொய். ஒரு காலத்தில் சகோதரி, இப்போ அப்ப இருந்ததை நான் இப்ப பயன்படுத்திக்கிறேன். நான் என்ன பொய்யா சொன்னேன்? நம்ம சில நேரம் சிச்சுவேஷனல் லை சொல்லுவோம். என்ன லை? ஆமா, ஒரு காலத்துல இருந்ததை இப்ப இருக்கிறதா சொன்னா அது என்னது? சிச்சுவேஷனல் லை. ஆமென். நல்லா கவனிங்க. இங்க அவன் அந்த பொய்யை சொல்லிட்டான், ஆனா ஆண்டவர் அவனை இங்கேயும் என்னன்னு சொல்றாரு? என் தீர்க்கதரிசி. அது மட்டும் இல்ல, அவன் உனக்கு ஜெபம் பண்ணா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். ஏன் இப்படி சொன்னார்னா அதுதான் உடன்படிக்கையின் மேன்மை. அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? நடந்து திரின்னா கெராருக்கு வந்துட்டான், அவனுடைய பகுதி நிறைவேற்றி விட்டான். இப்ப ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? இப்ப ஏன்னா கெராருக்கு இவன் போனதுக்கு காரணம்
இவன் எதை தேடி போல, விவசாயத்தை தேடியோ அல்லது செழிப்பை தேடியோ போல. ஆண்டவர் சொன்னாரு நீ நடந்து திரி அப்படின்னு. அதுக்காக எங்க வந்திருக்கான்? கெராருக்கு வந்திருக்கான். இவன் கேட்பான், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, வந்தேன், எங்க இடத்துல மாட்டிக்கிட்டேன், பிரச்சனையில் மாட்டிக்கிறேன், விடுதலை ஆக்குங்க. ஏன்னா உடன்படிக்கையோட அடுத்த பாட்டு நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதில் 18ஆம் அதிகாரத்தில் உன் மனைவியாகிய சாராள் உனக்கு ஒரு மகளை என்ன செய்வாள்? பெற்றெடுப்பாள். 18ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ண முடியாது ஆண்டவரால்? இப்போ அவசரமாக போகிறா. அப்பா கல்யாணமே மாறி போயிடும் போல் இருக்கே. நேராக இறங்கி வந்து நைட்டோட அபிமலைக்கு சும்மா இரு. இன்னொருத்தனோட மனைவி ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கணும். யாருக்கு குழந்தை பிறக்கணும்? உடன்படிக்கையை காக்கிற சர்வ வல்லமுள்ள தெய்வம். நீ தப்பே பண்ணும்போது எதை பாதுகாக்கிறார் அவர்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த பழைய உடன்படிக்கையிலேயே மனிதனுடைய பாவம் தேவனுடைய உடன்படிக்கையை தடுக்கவில்லை. ஆமென். இப்பயும் நான் சொல்றேன், இந்த அன்பை நினைச்சு நம்ம பாவம் செய்யறதை விட்டுட்டு வாழணும். ஆமென். இப்பயும் தேவன் நம்ம உயிரோட வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள் அப்படின்றதுக்காகவா? இல்லை, உடன்படிக்கை காக்கிற சர்வ பலமுள்ள தெய்வம். ஆமென். என் நீதியை நிறைவேற்று சொன்னார். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னாரா? நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்ச உடனே அது உங்களுக்கு நீதியா மாறி இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனே நீங்க எதுக்குள்ள வந்துட்டீங்க? கவனன்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க. ஆமென். இப்போ இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு என்ன வருது தெரியுமா? உடன்படிக்கையினால் வருகிற ஆசீர்வாதங்கள்லாம் வருது. ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா யாருக்கு வந்திருக்கான்? சொல்லுங்க. இப்போ ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அதை யாருக்கும் செஞ்சாகணும்? அவரு எனக்கும் செஞ்சாகணும். இப்போ ஆபிரகாமுக்காக பலமுறை சப்போர்ட் பண்ண மாதிரி ஜேம்ஸ் ரோடுக்காக பலமுறை என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். சொல்லுங்க ஐயா, இந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உடன்படிக்கை காக்கிற தெய்வம். ஆமென். தாவீதோட உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மோசையோட உடன்படிக்கை பண்ணினார். மோசே கிட்ட சொன்னார், இந்த 10 கற்பனைகளை நிறைவேற்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை நிறைவேற்றலைன்னா உனக்கு பிரச்சனை வரும். ஆமென். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை தான் ஜனங்க உடைத்து போட்டார்கள். ஆமென். கல்லினாலே எழுதப்பட்ட உடன்படிக்கை உடைத்து போட்டாங்க. ஜனங்க கீழ்ப்படியில அடிமையாய் கொண்டு போகப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி தாவீதோட உடன்படிக்கை பண்ணார். தாவீது உமக்கு ஒரு ஆலயம் கட்டுவேன்னு ஆசைப்பட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு நித்திய சிங்காசனத்தை உண்டாக்குவேன். அல்லேலூயா. நீ எனக்கு ஒன்று செய்யணும்னு நினைச்சதுனால உனக்கு நான் ஒன்று செய்கிறேன். உன் சிங்காசனம் என்றைக்கும் இருக்கும். அந்த சிங்காசனத்தில் இயேசு இன்றைக்கும் தாவீதின் குமாரனாகி இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ந்து வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், நான் சொன்னதெல்லாம் பழைய உடன்படிக்கைகள், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த எல்லா உடன்படிக்கைகளுக்கும் மேலான ஒரு உடன்படிக்கையை கிறிஸ்துவின் சிலுவை மூலமாய் நமக்கு உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை தான் நம்ம சைடு என்னன்னா, அந்த உடன்படிக்கையில் கிறிஸ்தவனுடைய சைடு என்ன, உங்க சைடு என்ன? பேப்டிசம், ஞானஸ்நானம். என்னது ஞானஸ்நானம் என்பது? என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் உமக்காக வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் எப்படி அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வர்றானோ, அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது எதுலேருந்து வர்றான்? மெம்பரைன் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிக்குடம், அதுக்குள்ளேருந்து வெளியே வர்றான். அதுக்கு அடையாளமாக ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வா. அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து என்ன செய்ய முடியாது? இப்போ வர முடியாது. மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா எங்கே போகணும்? நீ பூமியில் இருக்கிற தண்ணிக்குள்ளே போ, அதுலேருந்து வெளியே வா. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்? ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஆட்டுக்கு தெளிக்கிற மாதிரி என்ன செய்யறது இல்லை? தெளிக்கிறது இல்லை. கிராமத்தில் ஆடு வெட்டும் போது சம்மதம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஆமாம், கொஞ்சம் தண்ணியை தெளித்தவனா அது என்ன செய்யும்? கடை ஆடு சம்மந்தம் போடுற ஆடு. அதுக்கு தெரியாது நீங்கள் இப்படி ஆட்டினோன்னே என்ன செய்வீங்கன்னு, வெட்டுவீங்கன்னு. அதனால் ஆட்டிருச்சு. இல்லாட்டி அப்படியே நின்று இருந்திருக்கோம். இந்த மாதிரி பல பேர் ஆடு மாதிரி அங்கங்கே போய் தெளித்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கசாப்பு கத்தி இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்த பின்பும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஞானஸ்நானம் என்பது மனிதன் தேவனோடு எடுக்கிற உடன்படிக்கை. இயேசு சொல்றாரு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. என் சைடு நான் ஞானஸ்நானத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போது அவரும் என்ட்ரு ஆகிறார். என்னன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிறேன்? பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக வானம் திறக்கப்படும். பேப்டிசம் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க தண்ணிக்குள்ள இறங்கி நீங்க முங்கி மேலே எந்திரிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உடன்படிக்கையின் அடையாளமாய் உங்களுக்குள்ளே வருவார். அவர்தான் நம்முடைய மீட்பின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 1:14 கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு அவர் நமது சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார்.
He is the seal of our agreement with God. வாசிங்க பாப்போம் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். Earnest of our inheritance until the redemption of the purchased possession. நம்மள தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா? அக்ரிமெண்ட் போட்டு வாங்கி இருக்கிறாரு. என்ன போட்டு வாங்கி இருக்கிறாரு? ஆமென். He is the token of advance. அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? அட்வான்ஸ் என் மேல. ஆமென். நான் இப்ப யாருடைய சொத்து? என் மேல ஒரு டீட் இருக்கு. சொல்லுங்க, சேல் டீட் இருக்கு. என்ன டீட் இருக்கு? என்ன யார் வாங்கியிருக்கா? ஒரு நாள் வரும், அன்றைக்கு நான் பரலோகத்தில் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன கவனிங்க, ஞான ஸ்நானம் என்பது அந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க வருவதற்கான அடையாளம். ஆமென். அதைத்தான் பரிசுத்தாவியை வச்சு சீல் பண்றார். ஆமென். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. இதுவரை ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் இங்க யாராவது இருந்தீங்கன்னா, முழுகி ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் சீக்கிரத்துல மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆமென். இயேசுவே ஞான ஸ்நானம் எடுத்தார். யார் ஞான ஸ்நானம் எடுத்தா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இயேசுவுக்கே ஞான ஸ்நானம் தேவைன்னா நமக்கு தேவையா இல்லையா? ஞானஸ்நானம் நம்முடைய மாம்ச அழுக்கை போக்குகிறதா இராமல் நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்களை நீக்குகிறது. ஜென்ம பாவம்னா என்ன? ஆதாம் பாவம் செய்தான், அந்த பாவம் எனக்குள்ளார என்ன வந்துகிட்டே இருக்கு? டிஎன்ஏ. இன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டான். இன்னைக்கு டிஎன்ஏ அதில் பார்த்தீங்கன்னா கோடிங் இருக்கான். ஆதியில் யார்கிட்ட நான் என்ன செஞ்சேன்? பிறந்தேன் 20, 30, 40, 50 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் அப்பா யாருன்னு அந்த டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. ஏன்? அவன்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வருதான். டிஎன்ஏக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்? இன்ஃபர்மேஷன் அபவுட் அ கர்ஸ், இன்ஃபர்மேஷன் அபவுட் அ சின், இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பிளஸ்ஸிங். சில பேர் ஒண்ணுமே செய்ய மாட்டான், அவன் நல்லா படிப்பான், அவன் நல்லா வந்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் தலைமுறையில் என்ன இருக்குது? ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் அங்கே நிற்குது. சில பேர் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருப்பான், எதுவுமே நல்லா ஓடாது. ஏன்டான்னா அவனுக்கு என்ன நடந்துட்டு இருக்குதாங்க? நேற்று தினத்தில் ஒரு சகோதரனை பார்த்தேன், மிகுந்த வேதனையாக இருந்துச்சு. நானும் மனைவியும் நல்ல கீபோர்டு வாசிக்கிறாப்புல, சூப்பராக நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்காப்புல, பைபிள் ஸ்டடி அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாப்புல. அண்ணே நாங்கள் படிக்கணும், உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு. ஆனால் பார்க்குறதுக்கு யங்ஸ்டராக இருந்தார், ஒரு 27 வயசு இருக்கிற மாதிரி இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு. இல்லைண்ணே கல்யாணம் ஆகலை. ஏன் சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. உங்களுக்கு வயசு என்ன இருக்குன்னு கேட்டேன். 37 வயசு அப்படின்னாரு. எத்தனை வயசு? 37 வயசு. நாங்கள் பார்த்து மிரண்டு போயிட்டோம். என் மனைவி சொல்லியிருந்தா, எப்பா ஏன்பா கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்டா. அவனே சொன்னேன், என் தங்கச்சி ஒன்று கல்யாணம் ஆகாமல் இருக்கா. அவங்களுக்கு எத்தனை வயசு? 32 வயசு. உங்கள் வீட்டில் எத்தனை பேருங்கிட்டோம்? 3 பேர் அப்படின்னாங்க. உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவருக்கும் கல்யாணம் ஆகலை, 42 வயசு. யாரு? ஒரு ரெவரண்டோட பிள்ளை. இவங்க 3 பேருமே ஒரு பாஸ்டோடைய பிள்ளைங்க, ரெவரண்ட் TLC ரெவரண்டோட பிள்ளைங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், தம்பி உங்கள் லைஃப்பில் ஒன்று கர்ம பாவம் இருக்கணும், இல்லாட்டி என்ன இருக்கணும்? ஜென்ம பாவம் இருக்கணும். இது ரெண்டுமே சாபம். இது ரெண்டும் சாபமாக மாறிடும். ஒன்று நீ, அதாவது வெதர் யூ மஸ்ட் மேக் எ பேக்ரவுண்ட் செக் ஆர் யுவர் இன்வர்ட் செக். உன் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ செக்அப் பண்ணணும், இல்லாட்டி எங்கே செக்அப் பண்ணணும்? பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். ஏன்னா உன் குடும்பத்தில் சாபம் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்குது? தலை தூக்கி இருக்குது. யூடியூப்பில் என்னுடைய செய்தி இருக்குது, 3 செய்தி இருக்குது சாபத்தை பற்றி. தயவுசெய்து போய் பார்த்து கன்ஃபஸ் பண்ணி அதுலேருந்து வெளியவான்னு சொன்னேன். அல்லேலூயா. நான் விளையாட்டாக சொல்லலை. ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஜென்ம பாவம், என்னுடைய கர்ம பாவம், இது ரெண்டையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேன்சல் பண்ணுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேப்டிசம்ல உங்க மூதாதையருடைய பாவம், மூதாதையருடைய செய்த கிரியைகள் அதெல்லாம் அழிக்கப்படுகிறது. ஆமென். அதெல்லாம் மன்னிச்சு ஆண்டவர் என்ன செய்யறார்? நான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உடன்படிக்கைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த உடன்படிக்கை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் இந்த உடன்படிக்கைக்குள்ள வா. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை உன்னை காக்கிற உடன்படிக்கை. ஆமென். உன்னை நித்திய காலமாய் காக்கிற உடன்படிக்கை. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படவும் வந்தேன்னு யோவான் 10:10 ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப லைஃப் அபண்டன்ட். சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இப்போ உடன்படிக்கைக்கு நான் உள்ள வரணும்னு ஆசைப்படுறார். ஆமென். இப்போ பேப்டிசம் ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமா யார் வர்றா? பரிசுத்த ஆவியானவர் வர்றார். இப்போ பேப்டிசம் எடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு நீங்க கேட்டா, அடுத்தது நீ திருச்சபைக்குள்ள இருக்கணும். திருச்சபை தான் இந்த உடன்படிக்கையினுடைய பேழை. அல்லேலூயா.
அல்லேலூயா. நோவாவுக்கு திருச்சபையை ஆண்டவர் நோவாவின் பேழைக்கு அடையாளமா பல இடங்கள்ல நம்ம பேசியிருக்கிறோம். ஆமென். நோவாவின் பேழை ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து திருச்சபையை துவங்கி வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல திருச்சபைக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் பிசாசு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எதை தான் உடைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான்? சபையை தான் உடைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். சபைக்கு விரோதமாய் போராடுகிறான். ஏன்னா சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சபைக்குள்ள இருக்கும்போது நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா the place of covenant. எங்க? உடன்படிக்கையின் ஸ்தானம் திருச்சபை. ஆமென். அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சர்ச் கிடைச்சிருக்கு அப்படின்னா you have got the place of covenant. ஆமென். இப்போ இங்க இருந்து நான் என்ன செய்யணும் பிரதர்? இங்க இருக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, இங்க வந்து வசனத்தை கேட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு இன்னொரு உடன்படிக்கைக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லி இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவங்களுக்கு நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கைக்கொள்ளும்படி என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் என்ன செய்யுங்க? கொடுங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றார் கடைசியா? இதோ சகல நாட்கள், உலகத்தின் முடிவு பிறந்து சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இங்க ஒரு உடன்படிக்கை சொல்றாரு. என்ன உடன்படிக்கைனா? ஊழிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த உடன்படிக்கைக்குள்ள வரணும். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வருவோம், சபை உடன்படிக்கைக்குள்ள வருவோம், ஆனா எதுக்குள்ள வரமாட்டோம்? சொல்லுங்க, எதுக்குள்ள வரல? இன்னும் ஊழிய உடன்படிக்கைக்குள்ள வரல. பாஸ்டர் என்ன பாஸ்டர்? அதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க பாஸ்டர். நான் இருக்கிறேன், ஓகே. ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமே. உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களில் உன்னோட இருக்கிறேன்னு யார்கிட்ட தான் சொல்லியிருக்காரு? ஊழியம் செய்கிறவன்ட்ட தான் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? எல்லாரு கூடயும் இருப்பார், எல்லாரு கூடயும் இருக்கிறார். ஆனால் உடன்படிக்கை நிறைவேற்றும் போது தான் என் பார்ட் என்னன்னா, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவி. அவருடைய பகுதி என்னன்னா, உன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உடன்படிக்கை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமா? செஞ்சீங்கன்னா, இந்த உடன்படிக்கை செஞ்சீங்கன்னா பரலோகத்துக்கு போகும்போது உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. நேற்று தினத்தில் நம்ம அருமையான தங்கச்சி பத்மாவுடைய குழந்தை இறந்து போனா, மிராக்கிள்னு ஜோம் பண்ணேன் நான். ஆமென். அவளுக்கு ஒரு பேர் சொல்லி. ஆமென். ஒரு நாள் வரும் பரலோகத்துக்கு போகும்போது அவளும் என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு நிற்பா. ஏன்னா ஆல்ரெடி அவள் என்கிட்ட என்ன கேட்டிருக்கிறா? வசனம் கேட்டிருக்கிறா. வாரம் வாரம் வசனம் கேட்டிருக்கா. அவள் சொல்ல பரலோகம் போகும்போது சொல்லுவா, பாஸ்டர் நான் தான் மிராக்கிளின், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன். என்ன பிரதர் அப்படியா சொல்கிறீங்க? அப்படின்னா ஆமாம். யாருமே குழந்தைங்களா இருக்க மாட்டாங்க அங்கே பரலோகத்தில். எல்லாருமே இயேசுவின் ஸ்தானத்தில், அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் யங்ஸ்டராக அப்படி தெரிவாங்க. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப யங்கா தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பரலோகத்துக்கு வந்துருங்க, யங்கா தெரிவிங்க. இந்த பூமியில் நிறைய கிரீமை தடவி இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடாதீங்க. சொல்லுங்க. இந்த பூமியில் விற்கிற கிரீமெல்லாம் ஏதோ கொஞ்ச காலத்துக்கு என்ன செய்யும்? உங்களை செழிப்பாக காட்டும். ஆனால் பரலோகத்தில் ஒரு நாள் வரும், அன்றைக்கு யங்ஸ்டராகவே இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அவங்க பார்ப்பேன். அப்போ இந்த பூமியிலிருந்து நீங்க கண்களை மூடி பரலோகத்துக்கு போகும்போது உங்களை இன்வைட் பண்றதுக்கு யார் வேணும்? அங்க ஆட்கள் வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்கிற நான் யோசிச்சு பார்த்தேன். நான் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், ஒரு இடத்துல எங்க சபை மூப்பர் மேலே போயிருக்கிறார் ஒருத்தர். நான் போகும்போது அவர் என்னை இன்வைட் பண்றதுக்கு என்ன செய்வார்? கண்டிப்பா வருவார். வரும்போது பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவார். சத்தத்தை கேட்டேன், நம்ம பழனி என்னன்னாச்சே அப்படின்னு நான் என்ன செய்வேன்? போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. இதுதான் என் நித்திய ஜீவ நம்பிக்கை. மரணத்தை குறித்து பயப்படுறவன் அல்ல விசுவாசி, மரணத்தை குறித்து களி கூறுகிறவன். அல்லேலூயா. நான் மரித்தாலும் என் இயேசுவோடு என் ஜீவன் ஒளிந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. there is no death for a Christian. கிறிஸ்தவனுக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. ஏன்னா அவன் செத்தாலும் யாரோட வாழ போறான்? இந்த பூமியில நம்ம யாருமே கண்ணை மூடுறது இல்லைங்க, கண்ணை திறக்க தான் போறோம். ஆமென். இந்த பூமியில நம்ம உடம்புல இருக்கிற கண்ணை வேணா யாரையாவது மூடி விடுவாங்க. ஆனா ஒரிஜினலா கண்ணு ஏன் திறந்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா? அவன் போகும்போது பார்த்துக்கிட்டே போகிறான். எதை பார்த்துக்கிட்டு போகிறான்? அவன் ஒரிஜினல் கண் அப்போ தான் திறக்கப்பட்டிருக்கும். நித்தியத்தை பார்க்கிறான். ஒன்று பரலோகம்ன்ற நித்தியத்தை பார்க்குறான், இல்லாட்டி நரகம்ன்ற நித்தியத்தை பார்க்குறான். பரலோகன்ற நித்தியத்தை பார்க்குறவன் மகிழ்ச்சியோடு போகிறான் சிரிச்சுக்கிட்டே. நரகன்ற நித்தியத்தை பார்க்குறவன் கதறி ஐயோ என்னை கருப்பா ஒன்று கூட்டிகிட்டு போதே கதறிட்டு போகிறான். அல்லேலூயா. பெரிய பெரிய
தலைவர்கள் ஸ்டாலின், முசோலினி போன்றவங்களாம் சாவும் போது கதர்னானா, ஐயோ இங்கே கருப்பா 4 பேர் நிற்கிறான், இங்கே கருப்பா 4 பேர் இருக்கான். ஆமாம், கருப்பு சட்டை தானே போட சொன்ன, நீ கருப்பு சட்டையை போட்டுட்டு திரிய சொல்ல, கருப்பாக தான் வருவான். கடவுளே இல்லைன்னு வம்பிடிச்சவெல்லாம் என்ன நான் கடைசியில் சாகும்போது கருப்பாக வருதுன்னு பயப்படுறான். நீ கருப்பு சட்டை தானே போட்டு விட்டேன் எல்லாருக்கும். வெள்ளைச்சட்டை போட்டு விட்டுருந்தீங்கன்னா ஒழுங்காக யார் வந்திருப்பா? தேவதூதர்கள் வந்திருப்பாங்க. அல்லேலூயா. உடன்படிக்கை காக்கிற உண்மை உள்ள தேவன் நம்மக்கிட்ட கடைசியாக ஒரு உடன்படிக்கை கொடுத்துருக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்கு மரணமே இல்லை, ஏனென்றால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் சரீர கண்கள் மூடலாம், என் ஆவிக்குரிய கண்கள் மூடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் நித்தியமானவன். ஆமென். பாவியோ பரிசுத்தவானோ எல்லாருமே நித்தியமானவன். 2 நித்தியம் இருக்கிறது. ஒன்று பரலோகம் என்கிற நித்தியம், இன்னொன்று நரகம் என்கிற நித்தியம். பரலோகம் என்கிற நித்தியத்துக்கு போகணும்னா ஒன்றாக மெய்தேவனாகி இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த இயேசுவை தெரியும்? ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கில்கால் அப்படின்றது பிளேஸ் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கையின் ஸ்தானம். கில்கால் என்கிற இடத்துல உன்னோட உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னாரு, எல்லாரையும் மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணு. மேக் தம் டு கம் இன் டு த கவனன்ட், ரினியூவல் ஆஃப் கவனன்ட். ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள் இன்றைக்கு, உன்னுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள் இன்றைக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்தில் அப்பமும் திராட்சை ரசம் எடுக்கிறோம். அது உடன்படிக்கையின் அடையாளம். அந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம். அந்த நாட்களில் உடன்படிக்கைக்கு அடையாளமாக ரத்தம் தெளிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கைக்கு அடையாளமாகத்தான் இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டது. ஆபிரகாம் பறவைகளை துண்டம் பண்ணி, ஆட்டை துண்டம் பண்ணி 2 துண்டமாக போட்டு அதுக்கு இடையில ஆண்டவர் கடந்து போனார். அதோட அடையாளம் என்ன தெரியுமா? நான் உனக்கு நிறைவேற்றவில்லை என்றால் என்னுடைய ஜீவனை தருகிறேன். கர்த்தர் பல இடத்துல என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் உயிரை கொடுக்குறேன்யா, நான் இதை நிறைவேற்றுவேன். நான் இதை நிறைவேற்றலைன்னா செத்துருவேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு நமக்காக மரித்தார். ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை நம்மளால நிறைவேற்ற முடியல, அந்த நியாயப்பிரமாணத்தை அழிக்கணுன்றதுக்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் மரிக்கவில்லை என்றால் நியாயப்பிரமாணம் போகாது. நியாயப்பிரமாணம் போகும்படியாய் அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றார், மகனே, உனக்காக எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையும் நான் முடிச்சுட்டேன். இப்போ நீ என்னை விசுவாசி, என்னை நம்பு, என்னை ஏற்றுக்கொள், எனக்காக பரிசுத்தமா வாழ என்னை ஒப்பு கொடு. உடன்படிக்கைக்கு நீ என்னை ஒப்பு கொடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுப்போமா எல்லாரும்? அப்பா சமூகத்தில், ஏசப்பா, இந்த உடன்படிக்கைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக வாழ இதுவரை ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஞான ஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அதுதான் தேவனோடு கூட நீங்க செய்யற உடன்படிக்கைக்கு அடையாளம். கர்த்தர் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது உங்க வாழ்க்கையில முதல் முறையா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நேசிக்கிறேன் மகளே, மகனே, உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் மரித்தேன், உன்னை ஒப்பு கொடு. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஞான ஸ்நானம் என்பது மிகப்பெரிய உயர்ந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க வரும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். இதுவரை ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க முடியாதவர்கள் தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த ஆராதனை முடிந்த உடனே எங்க கிட்ட வந்து சொல்லுங்க, பாஸ்டர் அம்மாட்ட சொல்லுங்க, இல்லையாண்டு சொல்லுங்க. உங்களை ஞான ஸ்நானத்துக்கு நேராக நடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இதுவரை ஞான ஸ்நானம் எடுக்காமல் உங்களுடைய பந்தியில பங்கெடுக்காமல் இருக்கிற எங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒரு விஷயம், இந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ள எங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வாழ்க்கையில உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையை காக்கும்படியாய் ஆபிரகாமை பல இடத்துல நீங்க காப்பாற்றுனீங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை இதுவரைக்கும் நீங்க தான் காப்பாற்றுனீங்க, எங்களை நீங்க தான் காப்பாற்றுனீங்கப்பா. பல இடங்கள்ல நாங்கள் ஆண்டவரே எங்க பரிசுத்தத்தினால் நீர் எங்களை காக்கவில்லை. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே, நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையினாலே எங்களை காத்து வருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி எங்கள் தேவன் எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாளாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும். ஆண்டவரே, மரண பரியந்தம் கூட இருந்து நடத்துகிற தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் தாழ்த்தி பெருமையாக்கி அர்ப்பணிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் அவளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.